முடியாதப்பா. எனக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தை வளர்த்து வந்தீர்களே, உங்களை விட்டு நான் இருந்து தான் போக வேண்டுமா? நான் உயிர் வாழ்வதற்கு வேறு வழியே கிடையாது அப்பா, வழி கிடையாது. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவனன், எழுதியவன் ஒருவனுக்கு அழுவதால் என்ன பயன்? நமக்கு மேலே ஒருவன் நம்மை ஆட்டிக் கொண்டிருக்கிறான். வராத விதியை விருந்து அழைத்தாலும் அது வரப்போவதில்லை. வந்த பிறகு அதிகால் வளரலாம் என்று பெரும்பாலும் கோட்டை கட்டி அந்த கோட்டைக்குள்ளே உன்னை அமர்த்தி கோட்டை சுற்றி தீக்குளம் ஏற்றிவிட்டார். அந்த காலம் இப்போதே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூரிய பகவானுக்கும் உஷோதேவி அம்மையாருக்கும் பாவத்தை செய்வதற்கு யமனாகவும் புண்ணியத்தை செய்வதற்கு கர்மனாகவும் யமதர்ம என்று பெயர் பெற்று அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு இந்த வயோசுரப்பட்டத்தில் பெயர் வெளித்தது எனது தொழில். இந்த வயோசுரப்பட்டத்திற்கு உயிர்களை கவர்ந்து வருவது அப்படி ஒரு வேலை நான் நீதியை தவறி ரோமத்தால் கட்டப்பட்ட எனது சிம்மோஷனம் அருதி கீழோடு வக்கிரியாற்று சாம்பலாகி இந்த வயோசூரப்பட்டத்திற்கு சில உயிர்களை கவர்ந்து பூலோகத்திலே பாவத்தை செய்தானா புண்ணியத்தை செய்தானா கணக்கை அவன் செய்த புண்ணியம் அவன் பூலோகத்திலே பிறந்த நாள் முதலாக அதிகமாக பாவத்தை செய்தான ஒழிய புண்ணியத்தை செய்யவில்லை. சாட்சி சொல்லி கோரிமே வழக்கில் புள்ளி கோரிமே வழக்கில் புள்ளி சுத்தாசை வண்ணரும் புத்திரன் சுரிதீர் எழுதினா சித்ரா புத்தன். பிரபு இவனுக்கு எந்த தண்டனை வழங்க வேண்டும்? சித்தார்த்தா ஐயா, இந்த வயோசுரப்பட்டணத்தில் 84 லட்சம் நகரங்களை கொண்டு அதில் 28 நகரம் கொடிய நகரம். இந்த நயவஞ்சகனுக்கு வாட்டாய அருணுக்குழியில் தள்ளி வாட்டுவதை அடுத்தது மகராஜாரி கோரக்காரர்
பிரபு இவன் பூலோகத்திலே பிறந்த நாள் முதலாக அதிகமாக பாவத்தை செய்தான ஒழிய புண்ணியத்தை செய்யவில்லை. என்ன செய்தான்? இவனுக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும்? பிள்ளைகளை சரிவர ஒழுக்காமல் இந்த நயவஞ்சகனுக்கு இந்த நச்சு பாம்புக்கு என்ன தண்டனை? பாம்பு புளியை தள்ளி வட்டுவதைகள் நல்லது. அடுத்தது அவருடைய ஒரே நேரத்தில் தவறப்பட மூலமாக போது வாய முடியுங்கக்கா. இந்த ஊருக்கு வந்து வாங்க வீடு விரைவு பாத்துக்கா. ஒரு கிராஜ் விரைவு பாத்துக்கா. ஆமாக்கா. அப்படியா? அக்கா நானும் வந்ததுல பாக்குறேன். ஒரே ஒரு கிராக் கூட கிடைக்கவே இல்லக்கா. ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 30-40 கிராக்காவது பாப்பேன். இவ்வளவு கம்மியா சொல்லிட்டு கார்த்தி மாசம்ல எல்லாம் மாலை போட்டு இருக்கிறாங்கக்கா. அதனால கிராக்கே பார்க்க முடியல. ஆமா இனிமேலாவது கிராக் வருதுன்னு பாக்கலாம். சரிடி, யாரும் வருத்தப்படாதீங்க. கிராக்கி பார்க்கட்டாங்க அடுத்த வீடியோ பாக்கலாம். புறப்படுங்க. பிரபு, இவள் யார் தெரியுமா? இவள் தான் தந்தரக்காவு டாப் இவள் கோடி விட்டு குப்பமா கோடி வந்து கக்குமா யாதனா கக்கு அப்ப
அவள் வேலுவிக்கிற மீனாட்சி பெயருக்கேற்ற உருவம், உருவத்துக்கேற்ற தொழில். எட்டி சிறுக்கிகள் எங்கு சொல்ல போறோம் தெரியாமல் மூலவத்தில் கிராக்கி தெரிகிறார்கள். கிராக்கி உண்மைதான் பிரபு. இவ்வளவு வேகமா ஓடி வந்து வழி மறக்கிறாங்களே உங்க மூவரும் யாரா இருப்பாங்க? யாண்டி யாருக்கா? யாரு? தாண்டி அந்த பச்சையம்மன் கோவில் இருக்கிற வாழ்முனி செம்முனி ஜடாமுனி. மாமுனி யாரு, செம்முனி யாரு, ஜடாமுனி யாரு? நீ வாழ்முனி ஜடாமுனி அத்தத்த பம்பம்பா உம்மா. யாருக்கு தெரியும்? ஆமா, நீங்க யாரு? ராஜா ஒரு சக்கர கலரா ஒரு இதுவா இருக்கீங்க. ஆமா, நீங்க யார்? நீங்க தேவலோகத்தைச் சேர்ந்தவர்கள். அப்படின்னா உங்கள் உயிரை சுமந்து செல்லக்கூடிய யமன்டே. ஐயோ 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 அட பாவி, நாங்க என்னடா தவறு செஞ்ச பாவி? நாட்டுல யாரும் செய்யாத தவறு நாங்க செஞ்சோமா, இல்ல யாரும் பண்ணாத தப்பு நாங்க பண்றோமா? பாவி பெண்களே, உலகத்தில் கற்ற கணவனை விட்டு மற்ற கணவனுக்கு ஆசைப்படுகிறே, இதுவே முதல் தவறு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று நினைத்து வாழ்வதால் குடும்ப பெண். அதை விடுத்து அடுத்தவன் குடும்பத்தை குட்டு சோறாக்கிறீர்களே பெண்களாடி நீங்கள். பிரபு மன்னிக்க வேண்டும். என் மனைவியே ஒரு முறை அப்படித்தான் கேட்டுவிட்டார். யமன் பாவி என்று. நான் சம்பளத்தை சரியா கொடுக்கவில்லை, ஆனால் தங்களை கேட்டுவிட்டார். அதுக்கு தான் முதலே மன்னித்துக் கொள்ளட்டேன். அத்தத்தா பம்பம்பா உம்மா. எல்லோருக்கும் மந்திரம் தான். எனக்கு யாராவது எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நாங்க பூலகத்துல இருந்தா எத்தனை ஆடவனை கட்டி அடிச்சிருப்போம், எத்தனை ஆடவனை கட்டி பிடிச்சு முத்தத்தை கொடுத்திருப்போம். அது போல நாங்க கட்டி அடிச்சு முத்தத்தை. இவன் சொன்ன பிறகுதான் எனக்கு ஐடியா பிறக்கிறது. இந்த மானிடங்களை பிரிந்து வருகிறோம், எத்தனையோ தண்டனை கொடுக்கிறோம், செக்குன்னு ஆட்டுகிறோம், தூக்கில் போட்டு மாட்டுகிறோம், ரம்பத்தில் போட்டு அறுக்கிறோம், கடாயில் போட்டு வறுக்கிறோம், ஊசியிலே சொருகிறோம். இத்தனை தண்டனை கொடுக்கிறோமே, இந்த ஊரிலே 2 தண்டனை புதியம் கொடுப்போமா? இவர்கள் மூவரையும் கதற கதற கற்பழித்து அவள் மாநில பிறகு நாம் செய்யக்கூடாது. என்ன சொல்லுங்க? உங்க கற்பு எல்லாம் மழித்து விடுவேன். கருப்பு தானே? அட பாவி, என் கருப்புலாம் போய் பல வருஷம் ஆயிடுச்சுடா. சரிடா, உள்ள டபாலுக்கு இது எதுவும் தடவிட்டு ஆயிடுச்சு. ஏய், அது கருப்புடா, எங்களுக்கு கருப்பு. தேவடியாளுக்கு ஏறி கற்பு. ஏய், எங்களுக்கு கருப்புல நாங்க ஒத்துக்கிற முதல்ல உன் கருப்பு நீ உதர காப்பாத்திரோ. எங்களுக்கு அது கற்பு, எங்களுக்கு அது என்ன? கற்பை அழிப்பவரா நாங்கள். ஏனம்மா, இப்ப தெரியுமா நீ? ஈசன் பரம்பரை. நீ எங்களை நாங்கள் லிங்கத்தை வைத்துக் கொண்டு ஐயோ டேய், அந்த லிங்கத்தை எனக்கு எதனா கடுக்குது பாடி. ஏற்கனவே 4 வருஷத்துக்கு முன்ன மகாபலிபுரம் பீச்ல உன் லிங்கத்தை எல்லாரும் பார்த்தாச்சு. லிங்கம் நீச்சல் ஆறியது. ரொம்ப உனக்குதான் அது. இப்ப தெரியுமா நீ? கருப்பாயிட்டு இறக்கிட்டே எங்களை அப்படியே கதற 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 கதற. ஏய், ஓடுறா பாலே. கருப்பு எமகாரம்ப தாடி வரணும் குளிர்லாத்தே. பெண்களே, ஆணவ பேச்சு சமைக்கிறார்கள். என் யமத்தூதரை பார்த்து அவதூறாக பேசுகிறார். பெண்களே, வேண்டாம் பிடிவாதம். சொல்ல வார்த்தை கேளுங்கள். புறப்பட வயசுதாப்பட்டினார். நாங்க சொல்ல வார்த்தை கேளுங்கள். பிடிவாதத்தை அவன் கட்டியாடி புத்தகம் எங்க ஆத்மா சாந்தி அடையாது. ஆத்மா சாந்தி அடைந்தா என்ன, அடையாவிட்டால் எனக்கு என்னடி? புறப்பட வயசுதாப்பட்டினார். உங்கள் ஆசையை நிறைவேற்ற நாள் அல்ல. புறப்பட வயசுதாப்பட்டினார். எனவே சின்ன வீரா வரட்டுமா, பெரிய வீரா
லஞ்சத்தை கொடுக்கலாம் என்று நினைத்து விட்டான். ஆகையால் உனக்கு முன்பாக கைலாய செல்கிறேன், ஈசனை பார்க்கிறேன். இப்போது உரைத்தாயே சிறிய தண்டனை, 2 தண்டனை. ஈசனிடத்தில் முறையிட்டு வேண்டாம், நானே வந்து விடுகிறேன். எமன் கூட போட்டு கொடுக்க உலகத்திலே இவனுக்கு ஓட்டிதான் சந்தோஷமா இருக்கிறாங்க. சந்தோஷம் சந்தோஷம் துட்டு துட்டு நம்மள உங்களுக்கு காயத்துக்கு ஆளே கட்டு போங்கடி. என்ன தனியும் கிடக்குற ஒன்னும் கிடையாது போ. எனக்கு நீங்க எங்க கூப்பிட்டாலும் கண்டிப்பா வரங்க. எங்க மூவரையும் கட்டி அரவணைத்து ஒரே ஒரு முத்தத்தை மட்டும் கொடுங்க. நான் இவ்வளவு தூரம் எடுத்து வரமண்டை சொல்லும் உடம்பு எழிச்சிட்டு இருக்குது. வாய் பயன்றாங்க சாப்பிடுறியா? ஏன் அவர் கேட்ட வாங்கி கொடுக்க போறாரு? அவர்கிட்ட இருந்தா தானே அவர் புதுசா எதனா வாங்கி தருவாரு. புதுசா வாங்கி தருது அதெல்லாம் புதுசா இருக்கு. எனக்கு நீங்க எது கொடுத்தாலும் பரவாயில்லைங்க. சந்தோஷமா மனசார எங்களை கட்டி பிடிச்சு ஒரே ஒரு முத்தத்தை மட்டும் வேண்டாம். வாதத்திற்கு வருதுண்டு பிடி வாதத்திற்கு வர முடியாதுங்க. உண்மையாங்க நிச்சயமா முடியாதுங்க. ஆமா சீக்கிரமா கொடுங்க. ஐயோ பாத்தாயா எங்க ஆயா வடை சுடு போட்டு போட்டு ஐயோ பிரி சர்வீஸ் போட்டு டவுன் பஸ் வேறு அவன் ஏறிக்கலாம் குடும்ப பெண்ணாளி எமன் கூட தட்டி போய் உயிரை காணும் போது எப்படி ஏடா எங்க வேலை அக்கா இவ்வளவு நேரம் ஒரு எனர்ஜிலாம் வேஸ்ட் பண்ணி நம்மள அடிச்சுட்டா இருக்கா? ஆமா இவரு அடிச்சடி எப்படி தெரியுமா இருந்தது? பழைய சாதத்துல ரசம் ஊத்தி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சப்புன்னு இருக்கும்க்கா. சொல்லிவிட்டா
சப்பு சப்பு என்று அஞ்சாயிரம் நம் தேவர்கள் முற்றுமுடி சொல்லுவோம். இப்ப என்ன சொல்லிட்டாங்க? அவன் தான் சொன்னாலே சப்பு சப்பு என்று. ஒரு முறை தானே தப்பு சொன்ன. நீ எத்தனை நாங்கள் தேவர்கள் 3 முறை சொல்லுவோம். எங்க காதில ரோமம் அதிகம். செவுடா? ரோமம் என்றால் மயிறு. மயிர் என் கேவலமா பேசுறேன். காஞ்சிபுரம் போயிருக்கிறாயா? வரதராஜ பெருமாளுக்கு வீசுவது என்னது? அது வந்து ஒயிட் கலர்ல வெஞ்சாமரன்னு சொல்லுவாங்க. வெஞ்சாமரம் என்று சொல்லுவாங்க. ஆமா. அது ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? கவரி மான் மயிர். பாவி யாரா பகவான் போய் மயில காத்து போய் பாருங்க தேவடியாளுங்களா தெரியும் போங்கடி. பாக்காத முள்ளுவலி சவுசப்ல இருக்கும். நாங்க இல்ல சொல்லடா பாவி. தேவடியாளு நாங்க இந்த ஊர்ல 8 மணிலாம் காலையில ஒரு கிராக்கி கூட எப்படி வரா? நீங்க தேவடியாள் மேல நடந்துக்கினா தானே வரும். ஒரு கிராக்கி வராது. ஒரு தேவடியாள் எப்படி நடந்துக்கனா? அவளுக்கு படம் முடிஞ்சு போச்சு. படம் முடிஞ்சு போச்சுன்னு போயிடும். எப்பவுமே சாப்பாட்ட அளவோடு வச்சு சாப்பிட்டா தான் அதை ரசித்து ருசித்து அழகா சாப்பிட முடியும். நீ அளவு அதிகமா கொட்டிக்கின்னு அதை துணு விட்டு ஐயோ பாம்பு மலாடுற மாதிரி ஐயோ அப்படிலாம் இருப்பேன். ஆசை கொஞ்சம் கொஞ்சமா வரணும். மொத்தத்தையும் இப்படி காட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா காட்டினா தான் ஐயோ கொஞ்சம் எப்ப விளக்கும் எப்ப விளக்கும் பார்த்துக்கினே இருப்பான். நீ மொத்தமான கடை முடிஞ்சு போயிடும். அப்படியா? நான் வந்தா எனக்கு இன்னும் கிடைக்கும். 1000 ரூபாய் கொடுத்தா 500 ரூபாய் கொடுக்குறேன். ஐயோ 500 2000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுக்குறேன். பரவாயில்ல விடு. நல்லா தாங்குது துட்டு வச்சா. இனிமேல் நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க. என்ன செய்ய? அந்த பணம்லாம் உங்களுக்கு கட்புடி ஆகாதுங்க. கட்புடி ஆகாதா? ஆமா. சிகரெட் வாங்கிட்டான். தினமும் நைட்ல வந்து கண்ணு மொய்க்கலாம் தேவையில்லை இனிமேல். அப்படியா? ஆமா. இந்த மாதிரிலாம் ஆனா நீ கோட்டீஸ்வரன் ஆக முடியாது. நான் சொல்ற வழி கேளு. செய்யறல பஸ் ஸ்டாண்ட்ல படி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க வெளியில ஒரு பஸ் ஸ்டாண்ட் அது ஒரு தாலி அரக்கா ஏன் இல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் புதுசா வரப்போகுது. ஆமா இது பழசு தான் வரப்போதுங்க. வெளிய ஹோட்டல் இருக்குல்ல, ஹோட்டல் பக்கத்துலயே ஒரு ஏசி ரூம் புக் பண்ணிருக்கிறேன். ஹோட்டல் பக்கத்துலயா? 2வது மாடி தான். ஐயோ வந்து நீ உட்கார்ந்தா மட்டும் போதும். வர பணம் மொத்தமே உனக்கு செட்டில்மெண்ட் எனக்கு. ஆமா எனக்கு தேவையே இல்ல. பணம் கொடுக்கறவங்க வந்து கையில குடுக்கலாம் கூட பரவாயில்ல. உன் நம்பருக்கு ஜிபே பண்ண சொல்லிடுறேன். ஏன் வேணல தானப்பா? எனக்கு வேணாம். ஜிபேல பண்ணிடுறேன். போன்ல மொபைல்ல அனுப்ப சொல்லிடுறேன். எனக்கு குத்துறேன். எனக்கு ஒரே ஒரு ரூபாய் கூட தேவையில்லை. உனக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிறேன். ஆமா வந்து நீ நின்னா மட்டும் போதும். பெண்களை நம்பி செல்லாதே. பாதாளத்துக்கு தள்ளிவிடு. உங்களுக்கு விட அவசரம் போடு. எனக்கு எதுவுமே வேணாங்க மத்திட்டு எடுத்துக்கோ. கூட்டிட்டு வரவ தாண்டா அவளை நம்பி போகாதே. பள்ளத்தை தள்ளிவிடு. என்னன்னா உனக்கு வர புடிக்கல அத விட்டுரு. வரவெல்லாம் ஏன் நீ கேக்குற? அவன் வரட்டு போயிட்டல. எவ்வளவு தைச்சவன் எமத்தூதுவன். அப்படி அவனை ஐயா என்னது இது பால் பாக்குறா? உன் எதிர் போடாதே. சொல்றேன். தக்கனுடைய பெண்களை 10 நீ தக்கலாம் கட்டிக்க தக்க இல்லாத நான் கட்டி உன் எதிர் போடாதே. 10 மனைவிமார் 10 பொண்டாட்டியா? இவ சண்டை போட்டா அங்க போவ, அவ சண்டை போட்டா அங்க போவ. ஊருக்குள்ள திண்ணிங்க இருப்பேன். நான் ஒரே ஒரு பொண்டாட்டி, நான் எங்க போவேன் சண்டை போட்டா? ஆளமா தாடி தம்மன இல்ல ஒயின் ஷாப் தம்மன. நம்ம ஊடாண்டா பாத்துக்கறேன். ஏன்டா செய்ய கூடாது? நீ மட்டும் பார்த்து இது பண்ணலாம். நான் ஒண்ணு அடுத்த பிரமணிக்கு எங்கடா பால எல்லாம் பொறாம ரொம்படா. ஆமாடா. பத்து வச்சு என்னால நீ கண்ணு சொல்லாத. அவயா அவ சந்தோஷமா விட பாவி ஏன்டா அவ சந்தோஷமா? இல்லடா பாவி. ஏடா முத்து. தாய் கர போடு. நீ பத்து வச்சு நான் போறேன். டேய் நான் ஒண்ணு இல்லடா. நான் இவ்வளவு உயர உயர ஊக்குருவி கருந்தோளும் கருணாக முடியுமா? வான்கோழி தோழவிருத்த ஆடினோளும் ஆடும் மயிலுக்கு ஈடாகுமா? நிறைய கைதப்பால் இருந்தாலும் பசுவின் பாலுக்கு ஈடாகுமா? மரமண்டைக்கு விட்டு வீடு
ஒரு யமனையே தூக்கி சுத்துகிறாள் என்றால் அவள் எத்தனை பேரை சுத்தி இருப்பாள். தேவடியா என்றால் ஒற்றில் தேவடி அவதான் நீக்கா. ஆஹா. பிரபு, நான் இவர்கள் ஆட்டத்தில் எல்லாத்தையும் மறந்து விட்டேன். உள்ள ஒரு ஆயாவுக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறேன். உணவு போட்டு வைத்திருக்கிறேன். மசி அடுத்தது இவளை அனுப்பும். நான் சனார உன்னை உரலில் போட்டு பேசுகிறாயா பேசுற வாயிலேயே குத்து, போடுகிறாய் போடுகிற மூக்கிலேயே குத்து, பார்க்கிறாயா பார்க்கிற கண்ணிலே மொட்டை உலக திரும்பி உலக போராட்சி உலக கறி அடிச்சு உலக இந்த தவுளை துட்டு உலக்க உலக்க உலக்கி பார்க்காது குத்துகிறான். அவன் சாமாத்தி சின்ன உலக்க இருந்தால் பெரிதா போராட்டி நாங்க ட்ரை பண்ணி பாக்குறோம். எல்லாம் கலந்த கலவை.